என்ன சார் டைரக்டராக சான்ஸ் கிடைக்கலன்னு இங்க வந்து சேர பிளான் பண்ணிட்டீங்களா? அடே என்னோட இடத்த நீ அபகரிக்கலாம்னு பாக்குறியாடா? அப்புறம் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? டேய் இங்க இருக்கிற குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ சீக்கிரட்டா ஷூட் பண்ணி ஃபன் கிரியேட் பண்ணலாம்னு வந்திருக்கேன்டா. சார் பர்மிஷன் இல்லாம உள்ள ஷூட் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அவசரமா பேசாத. சின்ன பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஆக்ஷன். அடடா அடடடடடடா, என்னடா இது? இந்த ஆசிரமம் இவ்வளவு அழகா இருக்கேடா. ஆமா சார். ஆஹா, இங்க பாரு, ஷூட் பண்ணு. ஒரு சின்ன குழந்தை அழகா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்குடா. அப்படியே பேன் பண்ணு. வாவ், பியூட்டிஃபுல் லெக்ஸ். அப்படியே டில்ட் பண்ணு. அதேதான். வரே வா, வாட் a பியூட்டிஃபுல் ஃபேஸ். டேய் என்னோட இடது பக்கம் இதையும் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சுடா. வயசு ஆகுதுல்ல சார், இதெல்லாம் சகஜம்தான். அப்பா, டேய் இந்த ஜாதி மல்லியோட லைஃப்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு சாமந்தி போ என்டர் ஆயிட்டாடா. அவ சாமந்தி தான். நீ வாடி போன இலை. நீ முணங்குனது என் காதுல கேட்டுருச்சு. நீ போக்கஸ மட்டும் ஃபாலோ பண்ணு. அப்படியே மேல தூக்கு. யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஐ எம் ஜாதி மல்லி, சினிமா டைரக்டர். இவ என்னோட அசிஸ்டன்ட் சின்ன மல்லி. டைரக்டர்னா தாடி இருக்கணும்ல. என் டாடிக்கு தாடி பிடிக்காது, அதனால தாடி வைக்கல. நீ ஒழுங்கா படி. தெரியல. ஹலோ, அவங்களால பேச முடியாது. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சாரிங்க, இந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ ஷூட் பண்ணி ஃபன் கிரியேட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். புரியலையா? இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் சரிங்க. என்ன சொல்றாங்க? உங்கள மாதிரி ஆளுங்க வந்து அம்மா எங்க அப்பா எங்கன்னு 1008 கேள்வி கேட்டு கிளம்பி போயிடுவீங்க. பசங்க அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன நம்ம பண்ற வேலை 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அத விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்த நாங்க அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தான் கொடுக்க போறோங்க. சாரி சிஸ்டர், கோமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். பை. என்ன பார்வை. வரேங்க. ராவு காலத்துல வந்திருக்கோம். இந்த பாரு பாப்பா, கண்ணாடி போட்டிருக்காங்களே, அந்த அக்காவோட பேர் என்னம்மா? வள்ளி அக்கா. வள்ளி. அவ வள்ளி, நான் ஜாதி மல்லி. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா. அப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பள்ளி மாதிரி சுத்திட்டு இருப்பீங்க. உன் மைண்ட் வயசு வெளியே கேக்குதா? வாடா. ஜெயிலர் வர சொல்லி இருந்தாங்கல்ல, டைம் ஆயிடுச்சு. வா போலாம். எங்க கூட வரியா? வரேன். ஆனா எங்க அம்மா அம்மா செல்லும். லக்ஷ்மி, அவங்க தான் கீதா. அம்மா அனாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க வெளியே வர வரைக்கும் உங்க குழந்தைய பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. எந்த ஒரு பொண்ணு பண்ணாத தப்பு நான் பண்ணிருக்கேங்க. என் புருஷனை நானே கொன்னுட்டேன். நான் பண்ண தப்பால என் குழந்தை இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்க குழந்தைய அப்பப்ப கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறோம். நீ அவங்க கூட போமா. நீமா நீ போய் கீதாக்கா கூட விளையாடு. நான் வரேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். என் பேரு பகவான். நான் உங்களுடைய பக்தன் சுவாமி. 10 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ற இடத்துல நான் இருக்கணும் சுவாமி. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது இது ஒண்ணுதான். வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஐயா இதெல்லாம்? இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணது? நான் தானா? என்ன தம்பி நீ என்னடானா என்னோட பிறந்த நாளைக்கு ஃபிளெக்ஸ் அது இதுன்னு வச்சிருக்க. இங்க அம்மா அப்பா இல்லாத அனாதை குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி என் பிறந்த நாளை நான் கொண்டாடினா
அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உண்மைதானே. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்காக தான் இந்த அநாத ஆசிரமமே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்காக செலவழிச்ச பணத்தை நீ இந்த ஆசிரமத்துக்கு கொடுத்திருந்தேன்னா குழந்தைங்க 3 வேளையும் வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பாங்கல்ல. ஹாப்பி பர்த்டே சார். அட அட என்ன சார் நீங்களுமா? உங்களை விட வேற முக்கியமானது எனக்கு வேற எதுவும் இல்ல இல்ல. இல்ல இல்ல நாம மக்களுக்காக சேவை செய்யறவங்க. ஆமா சார். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்காக தான் நாம வேலை செய்யணும். சரிங்க அதை சார். விட்டுட்டு பர்சனல் வேலை எல்லாம் பார்க்க கூடாது. Okay, எனிவே நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நீங்க எதுக்குமா என்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவை? இது என் பேத்திங்க ஐயா. இவளோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. இவள நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது. அதனால நீங்க தான் இவள நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கம்மா. உங்க பேத்தியோட கல்யாணத்துக்கு உதவும். நம்ம ஆசிரமத்துல எத்தனையோ குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளா இருக்காங்க. உங்க பேத்தியும் இங்கே இருக்கட்டும். வாமா. என்ன பேர் சொன்னீங்க? கௌரி. கௌரினா அம்மனோட பேரு. உங்க பாட்டியோட பேரை காப்பாத்தணும், சரியா? சரிங்க ஐயா. ஐயா, என் பேத்தி உங்ககிட்ட இருந்தா அந்த அம்மனோட மடியில இருக்கிற மாதிரி தான். நல்லா இருந்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க, இல்லன்னா எங்க கிட்ட சொல்லுங்க. இது ரொம்ப ஓல்டு கான்செப்ட். இங்க யார் ஓனர்? நான் தான் சார். நீயும் ஓல்டு தான். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு? அங்க போர்டு இருக்கு சார், இங்க மெனு இருக்கு சார். நீங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். அட, அங்க இங்க எங்க ரைமிங்க ஒரு பஞ்ச ட்ரை பண்ணிருக்க. இந்த பஞ்ச் எல்லாம் போலீஸ் கிட்ட வேணாம், லாடம் கட்டிடுவோம். உங்ககிட்ட 2000 நோட் இருக்கா? இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். பாரா. சார் பாக்க கள்ள நோட்டு மாதிரி இருக்கு சார். சார் அது ஒரிஜினல் நோட்டு சார். இது கள்ள நோட்டு தான். பேப்பர் மெலிசா இருக்கு, சக்கரம் பாதி தான் இருக்கு. காந்தி ஐயாவோட ஸ்மைல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏய், கண்ணாடி வர கிராஸா இருக்கு. கன்ஃபார்மா இது கள்ள நோட்டு தான். சார் அது ஒரிஜினல் நோட்டு சார். இவன் பேசுறத பார்த்தா கள்ள நோட்டு குரூப்போட தலைவர் மாதிரி இருக்கா சார். சார் அது கஸ்டமர் கொடுத்த நோட்டு சார். என் மேல எந்த தப்பும் இல்ல சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எவன் கொடுத்தாங்கிறது முக்கியம் கிடையாது. எவன்கிட்ட கிடைக்குதோ அவனை தான் தூக்கி உள்ள போடுவோம். சார் இவனோட ஆக்டிங்க பார்த்தா இங்க இருக்கிற பிரியாணி மேலே எனக்கு டவுட் வருது சார். செக் பண்ணி பாத்துருவோம். கரெக்ட் தான்டா. இப்பெல்லாம் நிறைய ஹோட்டல்ல கோழியும் ஆட்டுக்கு பதிலா காக்காவையும் நாயும் கலந்து விக்கிறாங்கன்னு தான் பப்ளிக் டாக். சார் என் பிரியாணிக்கு ஹைதராபாத்ல பெரிய பேர் இருக்கு சார். வேணும்னா சாம்பிள் கொண்டு வர சொல்றேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. டேஸ்ட் பார்த்து இல்ல, லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஆஸ் யூ லைக் சார். டே துர்காராம். சார் சொல்லுங்க சார். 2 சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணு. ஆம்பளை கோழியா இல்ல பொம்பளை கோழியா? 2 சேர்த்து கட்டு. இந்த ஹோட்டல்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பார்சல் பண்ணு. வித் பிரைன் ஃப்ரை. சார் பிரெயின் ஃப்ரீயா தவிர எங்க கடையில வேற எதுனாலும் கேளுங்க சார், நான் கொண்டு வந்து தரேன். ஏன் சார் எங்க ஓனருக்கு பிரெயின் இல்ல, அதான் அந்த டிஷ் எங்க ஹோட்டல்ல போடுறது இல்ல சார். சூப்பர் ராணி, சீக்கிரம் ஓனர் ஆயிருவ. தேங்க்யூ சார். சீக்கிரம் கொண்டு வா. டேய் சீக்கிரமா கொண்டு வாடா. டேய் மினிமம் 2 கேரியர் இருக்கணும். சீக்கிரமா சார். போடா. கொஞ்சம் ஃபாஸ்டா. சார் 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 சீக்கிரம் வாடா பரதேசி வா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். லேப் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஹோட்டல்ல இருப்பியா இல்ல ஜெயில்ல இருப்பியான்னு. இனிமே 2000 நோட்டை செக் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பை சார். சார் ஃபுட் டேஸ்டா இருந்ததா? நல்லா இருந்தது. இந்தாங்க பில்லு. அம்மாடி இது கள்ள நோட்டு செல்லாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் ஒரிஜினல் 2000 ரூபாய் நோட்ல காந்தி கண்ணாடி நேரா இருக்கும். டூப்ளிகேட் நோட்ல தான் சாஞ்சு இருக்கும். இது கள்ள நோட்டு தான். உங்களுக்கு யார் சொன்னா? இப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து என்கிட்ட இருக்கிற கள்ள நோட்டெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன காப்பாத்தின தெய்வம் அவர்தான். அவன் தெய்வம் இல்ல, திருடனா இருப்பான். நீங்க எப்படி அவரை தப்பா நான் சொல்லுவீங்க? பேங்க் மேனேஜர். 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்ல கண்ணாடி நேரா இருக்கும். ஆனா 2000 ரூபாய் நோட்ல மட்டும் கண்ணாடி சாஞ்சுதான் இருக்கும். ஆஹா ஐயோ எல்லாமே போச்சே. 2 கேரியரும் போச்சு. 2000